இந்த ஸ்டோரியில ஷீஸ் அ 32-year-old ஸ்டாஃப் நர்ஸ். இவங்களுக்கு 3 தடவை எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிருக்கு, 4 தடவை ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 5th ஐவிஎஃப்ல ஷீ அச்சீவ்ட் அ ட்வின் பிரெக்னன்சி. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து ரைட் டியூப்ல தங்கி இருந்துச்சு. செகண்ட் பிரெக்னன்சி லெஃப்ட் சைட் டியூப்ல தங்கி இருந்துச்சு. தேர்ட் பிரெக்னன்சியும் லெஃப்ட் சைட் டியூப்லேயே வந்துருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு 2 டியூப்ஸும் இல்லாதனால ஷி வாஸ் லெஃப்ட் வித் ஒன்லி ஐவிஎஃப் அஸ் அன் ஆப்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்டிலிட்டி வாரியர்ஸ்ன்ற சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்க்ரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் அ விமன். இவங்களுக்கு 3 தடவை எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிருக்கு, 4 தடவை ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 5th ஐவிஎஃப்ல ஷீ அச்சீவ்ட் அ ட்வின் ப்ரெக்னன்சி. அவங்களோட கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த சீரியஸ்க்கு ஏன் ஃபர்டிலிட்டி வாரியர்ஸ்ன்ற நம்ம பேர் வச்சோம்னா, நிறைய பொண்ணுங்க இந்த ஃபர்டிலிட்டியோட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸும் அவங்களோட பெயினும் still remains unaddressed in this society. இப்போ பீயிங் எ டாக்டர் அவங்களோட ஸ்ட்ரகிள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும், பட் அவங்களோட உண்மையான ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அவங்க ஸ்ட்ரகிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு they get mentally affected. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த ஸ்டோரியில் ஷீஸ் அ 32-year-old ஸ்டாஃப் நர்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிரைவர் பை ப்ரொஃபஷன். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வாஸ் அன் ரைட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ரைட் டியூப்ல தங்கி இருந்துச்சு. ஸோ அதனால லேப்ரோஸ்கோப்பிக்காக ரைட் சைட் டியூபை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ப்ரெக்னன்சி லெஃப்ட் சைட் டியூப்ல தங்கி இருந்துச்சு. அதை வந்து சம்ஹவ் தே மேனேஜ்ட் மெடிக்கலி. தேர்ட் ப்ரெக்னன்சியும் லெஃப்ட் சைட் டியூப்லேயே வந்துருந்துச்சு. அதனால ஷி அண்டர்வென்ட் லேப்ரோஸ்கோபிக் சால்ஃபின்ஜெக்டமி. ஸோ லெஃப்ட் சைட் டியூபும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு 2 டியூப்ஸும் இல்லாதனால ஷி வாஸ் லெஃப்ட் வித் ஒன்லி ஐவிஎஃப் அஸ் அன் ஆப்ஷன். ஸோ அவங்க ஊரில் ஷி அண்டர்வென்ட் ஐவிஎஃப் இன் அன் ஐவிஎஃப் சென்டர். ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப்ல பீட்டா-ஹெச்சிஜி வாஸ் நெகட்டிவ். ஸோ அவங்க வந்து அதே சென்டரில் ஷி அண்டர்வென்ட் அனதர் ஐவிஎஃப். அந்த இதுலேயும் பீட்டா-ஹெச்சிஜி வாஸ் நெகட்டிவ். ஸோ அவங்க வந்து இன்னொரு ஐவிஎஃப் சென்டர் போய் தேர்ட் ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ணாங்க. தேர்ட் ஐவிஎஃப்ல ஷி ஆப்டட் ஃபார் டோனர் oocytes. ஏன்னா மேபி இந்த எக்ல ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து ஷி ஆப்டட் ஃபார் டோனர் oocytes. ஸோ தேர்ட் ஐவிஎஃப் வந்து டோனர் oocytes வச்சு இன்னொரு ஐவிஎஃப் சென்டரில் அவங்க பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த அட்டெம்ப்டும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. பீட்டா-ஹெச்சிஜி வாஸ் நெகட்டிவ். ஸோ எங்கள்கிட்ட 4th ஐவிஎஃப்க்கு வந்தாங்க. அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்லேயும் நெகட்டிவ் ஆயிடுச்சு, டோனர் எக்ஸ்லேயும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் ப்ராப்ளம் இருக்கும்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக சஸ்பெக்ட் பண்ணோம். அதனால எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி டெஸ்ட், அதாவது ஈரா டெஸ்ட்ன்றது நாங்கள் அவங்களுக்கு பண்ணோம். அப்போ பண்ண வந்து அந்த ஸ்கோர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணோம் வேறு ப்ரோட்டோக்காலில். அதுலேயும் ஸ்கோர்ஸ் வேர் நாட் ஸோ கிரேட். பட் இருந்தாலும் வந்து வி ப்ரொசீடட் வித் ஐவிஎஃப். அவங்க வந்து டோனர் oocytes தான் கேட்டாங்க. ஸோ அதை வச்சு வி ப்ரொசீடட் வித் ஐவிஎஃப். பட் அப்பையும் அன்ஃபார்ச்சுனேட்டாக பீட்டா-ஹெச்சிஜி வாஸ் நெகட்டிவ். அவங்களே ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தனால அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனை அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க அவங்களோட இன்னொரு செட் ஆஃப் எம்ப்ரியோஸ் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஹர் சிஸ்டர், ஓன் சிஸ்டர் இஸ் வில்லிங் டு பி சரகேட் ஃபார் ஹர். அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. அவங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் என் சிஸ்டரை கூட்டிகிட்டு வரேன், ஷீ வில் பி சரகேட் ஃபார் மீ, எனக்கு அது பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. தென் என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க சிஸ்டருக்கும் சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இருந்து அவங்களுக்கும் ஒரு ப்ரீடம் டெலிவரி நடந்துருச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அவங்க சிஸ்டருக்கும் வந்து ஷீ இஸ் நாட் அன் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் சரகேட். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி அவங்க எங்கிட்ட வந்தாங்க. டாக்டர் நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணோம். தென் வி டயக்னோஸ்ட் ஹர் டு ஹாவ் க்ரானிக் எண்டோமெட்ரைட்டிஸ். உங்களுக்கு எண்டோமெட்ரியல் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். தென் வி ட்ரீட்டட் ஹர் வித் ரிக்ரஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை நம்ம ஈரா டெஸ்ட் பண்ணலான்னு ரிப்பீட் பண்ணோம். அந்த டைம் வந்து அவங்க ஸ்கோர்ஸ் வேர் ஸோ கிரேட். அடுத்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். ஒரு டவுட்ஃபுல்லாக தான் ப்ரொசீட் பண்ணோம். பட் அஸ் அ லாஸ்ட் சான்ஸ் we did it. By God's grace,
she conceived a twin pregnancy and that fifth embryo transfer. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா, ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ணுற ஒவ்வொரு பொண்ணும் they have a story to tell. இதில் வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனவங்க they have a incredible story to tell. பட் ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்க, உங்களோட ஒவ்வொரு ஸ்ட்ரகிளும் உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றும். இந்த ஸ்ட்ரென்த் உங்கள் பேபிக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தையோ இன்டெலிஜென்ட்டான குழந்தையோ அதுக்கு மேலே we need strong children who can survive anywhere and everywhere. கண்டிப்பாக அது உங்களால் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும். செகண்ட், ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், RIFன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படின்ற ஒரு கண்டிஷன் இட் எக்ஸிஸ்ட். இதில் வந்து ஒரு மோர் தேன் 2 or 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த கண்டிஷன்ஸில் ஃபெயிலியர் ஆகும். இட்ஸ் அ கிரே ஏரியா இன் ஐவிஎஃப். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இங்கே ஐவிஎஃப் ஃபார் எவ்ரி ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கண்டிஷனில் நாங்கள் எய்தர் உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ பயாப்சி, அதாவது PGT அட்வைஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பை ட்ரையல் அண்ட் எரர் சம் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அண்டர்கோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. கடைசியாக, ஆஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஐவிஎஃப்ல சக்ஸஸ் கொடுக்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. பட் நிறைய டைம் அது நடக்கிறது இல்லை. சப்போஸ் அப்படி தவறுனாலும் நான் எப்போவும் சொல்கிறது ஒன்று தான், ட்ரை அன்டில் யூ சக்சீட். ஸோ ட்ரை பண்ணுறது மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. ஸோ அது வந்து it will be only a few distance from your successful pregnancy. So hope this video was useful to you. Thank you.